தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துருக்கோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆல்கஹால் ஃபினால் ஈத்தர் முடிச்சிருக்கோம், ஹைட்ரோ கார்பன்ஸ் முடிச்சிருக்கோம், ஹாலோ அல்கென்ஸ் ஹாலோரின்ஸ் முடிச்சிருக்கோம். இது எல்லாமே நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். பார்க்காதவங்க அந்த சாப்டர்ஸும் பாருங்க. சரி, இப்போ நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர்ல இருக்கோம். இந்த சாப்டர்ல ஏற்கனவே பார்ட் 2 வரைக்கும் போட்டிருக்கோம். அதை பாருங்க. கண்டினியூவேஷனா பார்ட் 3 பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ ஃப்ரம் ஹைட்ரோகார்பன்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் கீட்டோன்ல from hydrocarbon. Aromatic aldehydes, benzaldehyde and its derivatives are prepared from aromatic hydrocarbons by the following method. So aromatic hydrocarbonல இருந்து நம்ம பென்சால்டிஹைடோ அல்லது அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெரிவேட்டிவ்ஸோ ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பை ஆக்சிடேஷன் ஆஃப் மெத்தில் பென்சின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெத்தில் பென்சின் தான் ஒன்றும் இல்லை, ஒரு பென்சின் இருக்கு C6H6. அதுல ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் போயிட்டு அதுக்கு பதிலாக மெத்தில் வந்து சப்ஸ்டியூட் ஆயிருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு மெத்தில் பென்சின். மெத்தில் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கிற பென்சின் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய காமன் நேம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டொலியின் சொல்லுவோம் இல்லையா? ஃபைன். ஸோ மெத்தில் பென்சின் அப்படின்னு சொன்னாலும் டொலியின்னாலும் ஒண்ணுதான். இதை எடுத்துக்கிட்டு ஆக்சிடேஷன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா இங்க இருக்கிற 2 ஹைட்ரஜன் போயிட்டு ஒரு ஆக்சிஜன் வந்து CHO ஆல்டிஹைடா மாறப்போகுதுன்னு சொல்றாங்க. ஐ வில் ரைட் லைக் திஸ். ஒரு பென்சின் அதுல CHO பென்சால்டிஹைடா மாறப்போகுது. அப்போ இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, மீதி 2 ஹைட்ரஜன் இல்லை இல்லையா? ஃபைன். ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்சிடைஸ் டொலியின் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் டு பென்சாயிக் ஆசிட். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணனா அது என்ன பண்ணுதுன்னா டொலியினோ அல்லது டொலியின் மாதிரி இருக்கிற டெரிவேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சிடைஸ் பண்ணி பென்சாயிக் ஆசிடா மாத்திடுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஹைட்ரோகார்பனை ஸ்ட்ராங்கா ஆக்சிடேஷன் பண்ணும்போது அது ஆல்டிஹைட் கீட்டோனோட ஸ்டாப் ஆகாம ஃபர்தரா ஆக்சிடேஷன் ஆகி என்னவா மாறுது அப்படின்னா ஆசிடா மாறுது. However, it is possible to stop the oxidation at aldehyde stage. Aldehyde stageலயே அதை என்ன பண்ணலாம்? ஸ்டாப்பும் பண்ணலாம்னு சொல்றாங்க. என்ன எப்படி? வித் சூட்டபிள் ரியேஜென்ட். ஸோ ஒரு தகுந்த ரியேஜென்ட்டை எடுத்துக்கிட்டு சூட்டபிளான ரியேஜென்ட்டை எடுத்துக்கிட்டு நான் ஆக்சிடைஸ் பண்ணும்போது அப்ப எனக்கு ஹைட்ரோகார்பன்ஸ் ஆசிட் வரைக்கும் ஆக்சிடைஸ் ஆகாம பாதிலேயே ஆல்டிஹைடாவோ கீட்டோனாவோ ஸ்டாப் ஆகும்னு சொல்றாங்க. தட் கன்வெர்ட் த மெத்தில் குரூப் டு அன் இன்டர்மீடியேட் தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஆக்சிடைஸ் ஃபர்தர். ஸோ என்ன பண்றாங்க? ஒரு மெத்தில் குரூப் இருக்கு அப்படின்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல அது ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா ஆசிடா மாறிடும். பட் நான் என்ன பண்றேன்னா இங்க ஒரு சூட்டபிள் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி இன்டர்மீடியேட்டை ஃபார்ம் பண்றேன். அந்த இன்டர்மீடியேட் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் டிஃபிகல்ட் டு ஆக்சிடைஸ் ஃபர்தர். அந்த இன்டர்மீடியேட் ஃபர்தரா ஆக்சிடேஷன் ஆகிறத தடுக்கும். அது கஷ்டமா இருக்கும், அப்ப ஆக்சிடேஷன் ஆகாது. ஸோ அதுலயே நின்றுச்சுன்னா அப்ப எனக்கு டிசைர்டு ப்ராடக்ட் ஆல்டிஹைடோ கீட்டோனோ கிடைக்கும் இல்லையா? த ஃபாலோயிங் மெத்தட் ஆர் யூஸ்டு ஃபார் திஸ் பர்பஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. குரோமைல் குளோரைடு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. குரோமைல் குளோரைட் டெஸ்ட் நீங்க பிராக்டிகல்ல படிப்பீங்க இல்லையா? ஃபைன். CrO2Cl2. ஃபைன். ஒரு குரோமியம் இருக்கு, டபுள் பாண்ட் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், தென் சிங்கிள் பாண்ட் குளோரின் சிங்கிள் பாண்ட் குளோரின். இந்த மாதிரி தான் இருக்கும் CrO2Cl2 குரோமைல் குளோரைட். குரோமைல் குளோரைட் ஆக்சிடைசஸ் மெத்தில் குரூப் டு எ குரோமியம் காம்ப்ளெக்ஸ். குரோமைல் குளோரைட் என்ன பண்ணுதுன்னா டொலியின்ல இருக்கிற இந்த மெத்தில் குரூப் இருக்குல்ல CH3 குரூப், இதை ஆக்சிடைஸ் பண்ணி குரோமியம் காம்ப்ளெக்ஸை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி இங்க வரும், ஆக்சிஜன் மைனஸ் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இந்த டபுள் பாண்ட் அடைஞ்சு இங்க வரும், ஆக்சிஜன் மைனஸ் ஆகும். ஏன் இப்படிலாம் நடக்கணும்? ஏன்னா குரோமியம் இப்போ 6+ ஆக்சிடேஷன்ல இருக்கு. இது என்ன ஆகணும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகணும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா இட் இட் செல்ஃப் ரெடியூசஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும்னா பக்கத்துல இருக்கிறவரை ஆக்சிடைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இட் இட் செல்ஃப் அது தன்னைத்தானே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிக்கும். இட் இட் செல்ஃப் ரெடியூசஸ். ஸோ அப்படிதான் +6ல இருக்கக்கூடிய குரோமியம் +4க்கு கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? +4க்கு கன்வெர்ட் ஆகுது. குளோரின் அப்படியே தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் O- இருக்கு இல்லையா? அது கூட H வந்து சேர்ந்து ஆல்கஹாலா மாறிடுது. இங்க இருக்கக்கூடிய O- தான் வந்து இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட் கூட சேரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட், இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் நான் இங்க எழுதுறேன். OCrCl2OH. புரிஞ்சுச்சா? இந்த காம்பவுண்ட் OCrCl2OH. இதே மாதிரி எனக்கு இன்கேஸ் டைக்ரோமியம் காம்ப்ளெக்ஸ், அதாவது 2 தடவை நான் எடுத்துக்கிட்டேன்னா குரோமைல் குளோரைடை எனக்கு 2 தடவை கிடைக்கும் இல்லையா? ஏன்னா இங்க O- தானே இருக்கு. அப்ப இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் -1 தான். எனக்கு -2 வேணும்னா நான் இதை 2 தடவை எடுத்துக்கணும் இல்லையா? சரி.
சோ இதுதான் எப்படி கிடைக்குதுன்றதை நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Chromyl chloride oxidizes methyl group to a chromium complex, which on hydrolysis gives corresponding benzaldehyde. ஏன் hydrolysis பண்ணணும்னா we are getting chromium complex which is called intermediate. அந்த chromium complex further oxidation ஆகி ஆசிடா மாறாம இருக்கிறதுக்காக தான். பட் அது ஆல்டிஹைடா மாறணும்னா we have to hydrolyze அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் டொலியின் எடுத்துக்கிட்டாங்க, மெத்தில் பென்சீன். இதுல CH3 இருக்கு. ஓகே, இங்க CrO2 Cl2 குரோமைல் குளோரைடு இருக்கு இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் சால்வெண்ட் கார்பன் டைசல்பைடு which is a நான் போலார் சால்வெண்ட் தானே நம்ம சொல்லுவோம், கார்பன் டைசல்பைடு. ஓகே, சோ நான் போலார் சால்வெண்ட், ஆர்கானிக் சால்வெண்ட். இது இன் பிரசன்ஸ்ல பண்ணும்போது பாருங்க, இங்க இருக்கிற 2 H இந்த O கூட வந்து சேர்ந்து OH ன்னு மாறி இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஒரு குரோமியம், அது கூட இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், 2 ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜனும் இருக்கு, 2 குளோரினும் இருக்கு. சார் ஹைட்ரஜன் எங்க இருக்குன்னு கேட்டா ஆக்சிஜன் கூட இருக்கு, குளோரின் எங்க இருக்குன்னு கேட்டா குரோமியம் கூட இருக்கு. நான் அதனாலதான் அதை நான் தெளிவா எழுதுறேன். இங்க பாருங்க, குரோமியம் வித் 1 ஆக்சிஜன் ஹியர் அண்ட் 1 ஆக்சிஜன் வித் ஹைட்ரஜன் ஹியர் அண்ட் தென் 2 குளோரின்ஸ் ஆர் தேர். ஒரு குரோமியம் கூட 2 குளோரின் இருக்கு, ஒரு OH ஆல்கஹால் காம்பவுண்ட் ஒரு ஹைட்ராக்சி காம்பவுண்ட் இருக்கு. இந்த இடத்துல ஆக்சிஜன் மைனஸா இருக்கு. இந்த மைனஸ் தான் இந்த கார்பன் கூட வந்து சேரப்போகுது. புரியுதா? பென்சி கார்பன்ல மெத்தில்ல என்ன இருந்துச்சு? 3 ஹைட்ரஜன் இருந்துச்சா? ஓகே, அந்த 3 ஹைட்ரஜன்ல 2 ஹைட்ரஜன் H+ போகும். அந்த இடத்துல இந்த O வந்து சேரும். ஃபைன். இந்த H எல்லாம் எங்க போகும்னா இந்த O கூட சேர்ந்து OH மாறும். ஓகே, CHO CrO HCl2 இந்த காம்பவுண்டே எனக்கு 2 தடவை எழுதியிருக்காங்க. அப்ப குரோமைல் குளோரைடை 2 தடவை எழுதிருக்காங்கன்னு அர்த்தம். ஃபைன், இது குரோமியம் காம்ப்ளெக்ஸ். இதுதான் ஃபர்தரா ஆக்சிடேஷன் ஆகாம தடுக்குது. அடுத்தது இதை என்ன பண்றாங்க? ஹைட்ரோலைசிஸ் பண்றாங்க. ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது இங்க ஒரு H, இங்க ஒரு O, இங்கேயே இன்னொரு H வரும். ஏன் சார் இங்கே 2 H வருது? H+OH அதான பிரியணும்னு கேட்டா CrO2 HCl2 இருக்குல்ல, இந்த காம்ப்ளெக்ஸ் மைனஸ் தானே இருக்கும். ஆல்ரெடி டோல்ட் யூ, இந்த காம்ப்ளெக்ஸ் மைனஸா இருக்கும். அப்ப இது கூட ஒரு H வந்தாதான் இங்க ஒரு ஆல்கஹால், இங்க ஒரு ஆல்கஹால்னு கிடைக்கும். ஃபைன். இந்த மாதிரி மாறதுக்காக இங்க எத்தனை இருக்கு? 2 இருக்கு, 2 தடவை இருக்கு. அப்போ 2 ஹைட்ரஜன் தேவைப்படும். சோ ஆக்சிஜன் மட்டும் இந்த CH கூட சேர்ந்து CHO ஆல்டிஹைடா மாறிடுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, இதுதான் பென்சின் கூட ஆல்டிஹைடு இருக்கனால பென்சால்டிஹைடுன்னு சொல்றோம். திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்டு ஈட்டாட் ரியாக்ஷன். இந்த மாதிரி குரோமைல் குளோரைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிடேஷன் பண்றது மூலயமா, குரோமைல் குளோரைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிடேஷன் பண்றது மூலயமா நம்மளுக்கு ஒரு பென்சால்டிஹைடு ஆர் அரோமேட்டிக் ஆல்டிஹைடு கிடைக்கும். அப்படி கிடைச்சிச்சுன்னா இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது அப்படின்னா ஈட்டாட் ரியாக்ஷன் சொல்றாங்க. இட்ஸ் a நேமிங் ரியாக்ஷன், ஈட்டாட் ரியாக்ஷன். ஓகேவா? சரி. சோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, டொலின் எடுத்துக்கிட்டாங்க, குரோமிக் ஆக்சைடு கூட சேர்க்கிறாங்க, CrO3. ஓகே, Cr6+ இருக்கும், அதனால குரோமிக் ஆக்சைடுன்னு சொல்றோம். இந்த குரோமிக் ஆக்சைடு கூட சேர்த்து அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கூட சேர்க்கிறாங்க. இட்ஸ் நத்திங் பட் அசிட்டிக் அன்ஹைட்ரேட். ஓகே, யூசஸ் ஆஃப் குரோமிக் ஆக்சைடு. Cr6+ இருக்கனால குரோமிக் பா, இல்லைன்னா குரோமஸ்னு சொல்லுவோம். ஃபைன். Chromic oxide, toluene or substituted toluene is converted to benzylidene diacetate. Benzylidene diacetate அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் உருவாக்குது. C6H5CH ன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் பென்சிலிடின். இந்த காம்பவுண்ட் கூட அசிட்டேட் வந்து சேர்றதுனால பென்சிலிடின் டைஅசிட்டேட் அப்படின்னு சொல்றாங்க. on treating with chromic oxide in acetic anhydride. ஓகே, chromic oxide CrO3 அசிட்டிக் அன்ஹைட்ரேட் CH3CO twice O, இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா பென்சிலிடின் டைஅசிட்டேட் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகே, இதை எடுத்துக்கிட்டு ஃபர்தரா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் வார்ம் பண்ணி ஹைட்ரோலைசிஸ் பண்ணணும். ஓகேவா? ஹீட் பண்ண தேவையில்ல, வார்ம்னா போதும். ஃபைன். பென்சிலிடின் டைஅசிட்டேட் கேன் பி ஹைட்ரோலைஸ்டு டு கரஸ்பாண்டிங் பென்சால்டிஹைடு வித் அக்வஸ் ஆசிட். சோ இதை நம்ம ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது இங்க H வரும் இல்லையா, 2 இத பாருங்க, CH3COO 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ 2 தடவை இருந்துச்சுன்னா 2 H இங்க வரும், O இது கூட வந்துச்சுன்னா பென்சால்டிஹைடு கிடைக்கும். தட் இஸ் வாட் we are getting. பிளஸ் என்ன கிடைச்சிருக்கும்? 2 டைம்ஸ் அசிட்டிக் ஆசிட் கிடைச்சிருக்கும், ஆனா அதை அவங்க எழுதல. ஓகேவா? ஃபைன். சோ இந்த மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னா குரோமைல் குளோரைட் கூட சேர்த்து குரோமியம் காம்ப்ளெக்ஸா மாத்தி அதுக்கப்புறம் ஹைட்ரோலைசிஸ் பண்ணி பென்சால்டிஹைடை ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மெத்தடுக்கு பேரு ஈட்டாட் ரியாக்ஷன். செகண்ட் ஒன் என்ன சொன்னாங்கன்னா குரோமியம் ஆக்சைடு இருக்கு இல்லையா, குரோமிக் ஆக்சைடு. அந்த குரோமிக் ஆக்சைடு கூட அசிட்டிக் அன்ஹைட்ரைடை சேர்த்து ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்றேன். அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர்ல ஹைட்ரோலைசிஸ் பண்ணா அது எனக்கு என்ன பண்ணுது? பென்சால்டிஹைடை கொடுக்குது. இது செகண்ட் மெத்தட். சோ இந்த 2 மெத்தட்லயுமே நான் ஹைட்ரோ கார்பன், அதாவது டொலீனை எடுத்துக்கிட்டு பென்சால்டிஹைடை ப்ரிப்பேர் பண்ணேன். புரிஞ்சுச்சா? இது ஆக்சிடேஷன் மெத்தட்ல. ஃபைன்.
அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் ஒன், பை சைட் செயின் குளோரினேஷன் ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ். பை சைட் செயின் குளோரினேஷன் ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ். பென்சின் கூட அட்டாச் இருக்கிற ஏதோ ஒரு அல்கைல் குரூப் இருக்குன்னா அங்க சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. குளோரினேஷன், புரோமினேஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஹச் போயிட்டு சிஎல் வந்து சேரும், ஹச் போயிட்டு சிஎல் வந்து சேரும், ஆர் பிஆர் வந்து சேரும். இது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இல்லையா? இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணா, இப்போ ஒரே கார்பன்ல 2 ஹாலஜன் இருக்கு, அப்ப எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரே கார்பன்ல 2 ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். நான் சொல்றது புரியுதா? இங்க CH இருக்கு, அது கூட 2 குளோரின் தானே இருந்துச்சு. 2 குளோரினுக்கு பதிலா ஹைட்ராலிசிஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 ஆல்கஹால் கிடைக்குமா? A single carbon has 2 hydroxy compound. ஒரே கார்பன்ல 2 ஆல்கஹால் இருந்துச்சுன்னா we called as geminal. ஜெம் டயால் அப்படின்னு சொல்லுவோம். ஜெமினல் டயால். புரியுதா? ஒரே கார்பன்ல 2 OH தான். விசினல் டயால் கூட ஓரளவுக்கு ஸ்டேபிள். அட்ஜசன்ட் கார்பன், அடுத்தடுத்த கார்பன்ல தான் 2 OH இருக்கும். ஆனா ஜெமினல் டயால்ல ஒரே கார்பன்லயே 2 OH இருக்கனால இட்ஸ் ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி லெஸ்ஸர். சோ இந்த H இந்த OH எடுத்துட்டு வாட்டரா போயிட்டு இதுவே என்ன ஆயிடும்? டபுள் பாண்டா மாறி ஆல்டிஹைடா மாறிடும். சோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுதா? ஓகே. சைட் செயின் குளோரினேஷன் ஆஃப் toluene gives benzol chloride, which on hydrolysis gives benzaldehyde. This is the commercial method of manufacture of benzaldehyde. ஸோ கமர்ஷியலா நம்ம நிறைய பென்சால்டிஹைட் செய்து லேபரட்டரிக்கோ, ஸ்கூலுக்கோ, காலேஜுக்கோ விற்கணும்னா அப்ப அவங்க என்ன பண்றாங்க? இந்த மெத்தட்ல தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. பென்சால்டிஹைட் ஒரு அரோமேட்டிக் கம்பவுண்ட்ஸ், அதுவும் இல்லாம பெர்ஃபியூம்ஸ்ல எல்லாமும் நம்ம யூஸ் பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் என்னன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃபியூச்சர்ல. ஃபைன். பை கேட்டர்மன் கோச் ரியாக்ஷன். சரி, தேர்ட் மெத்தட் கொடுத்திருக்காங்க, கேட்டர்மன் கோச் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோச் அப்படின்ன உடனே நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? கார்பன் மோனாக்சைடு ஞாபகம் வச்சு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட இதே மாதிரி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப ஞாபகப்படுத்துறது சொல்லுங்க. கோல்ப் அப்படின்னாலே என்ன ஞாபகம் வரணும்? கார்பன் டை ஆக்சைடு ஞாபகம் வரணும். கோல்ப் அப்படின்னாலே கார்பன் டை ஆக்சைடு, கோச் அப்படின்னாலே கார்பன் மோனாக்சைடு. ஓகேவா? ஃபைன். When benzene or its derivative is treated with carbon monoxide and hydrogen chloride in the presence of anhydrous aluminum chloride or cuprous chloride, it gives benzaldehyde or substituted benzaldehyde. என்ன சொல்றாங்க? ஒரு பென்சினோ அல்லது அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் எதையாவது எடுத்துக்கிட்டு கார்பன் மோனாக்சைடு கூட ட்ரீட் பண்றோம், அண்ட் ஹைட்ரஜன் குளோரைடு COO HCl எடுத்துக்கிட்டு ட்ரீட் பண்றோம். இன் பிரசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு, லீவிஸ் ஆசிட் இருக்கு, ஆர் குப்ரஸ் ஹாலைன் இருக்கு. ஸோ லீவிஸ் ஆசிட் இன் பிரசன்ஸ்ல கார்பன் மோனாக்சைடும் HCl பென்சின் கூட சேரும்போது அது என்ன பண்ணுதுன்னா பென்சால்டிஹைடை ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இட் கிவ்ஸ் பென்சால்டிஹைடு ஆர் சப்ஸ்டிட்யூட்டட் பென்சால்டிஹைடு. ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருந்திருக்கும். இந்த CO இருக்கு இல்லையா, இது பிரேக் ஆகி ஃபர்ஸ்ட் இது என்ன ஆகும்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இந்த இடத்துல வந்து சேரும். அதுக்கப்புறம் அது கூட ஹைட்ரஜன் வந்து சேரும். COவே என்னவா இருக்கும்? C ட்ரிபிள் பாண்டு ஓன்னு இருக்கும், O பிளஸ்ஸா இருக்கும், C மைனஸா இருக்கும் இல்லையா? ஃபைன். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் நியூட்ரலா இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, COன்னு இருக்கும். பட் இட் ஹேஸ் 2 எலக்ட்ரான்ஸ். கார்பன் கிட்ட, ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்பா, அது பிரச்சனை இல்லை. ஆனா கார்பன் கிட்ட 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு கார்பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் கூடயோ குளோரின் கூடயோ இருந்துச்சுன்னா இல்லையா? சோ தீஸ் ஆக்ட் ஆஸ் அன் எலக்ட்ரோஃபைல். இந்த மாதிரி கார்பீனா இருந்துச்சுன்னா அது என்னவா ஆக்ட் ஆகும்? எலக்ட்ரோஃபைலா ஆக்ட் ஆகும். அதுதான் இங்க இருக்கிற H+ போயிட்டு இந்த கார்பீனுடைய எலக்ட்ரோஃபைல் வந்து இங்க சேருது. ஓகேவா? அப்படி சேர்ந்துச்சுன்னா கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இருக்கும், கார்பனுக்கு 3 பாண்ட் தான் இருக்கும். அப்போ வெளியில போச்சு இல்லையா, அதே ஹைட்ரஜன் திரும்ப வந்து சேர்ந்துடும். ஓகேவா? ஃபைன். இப்படிதான் பென்சால்டிஹைடு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. Fine. This reaction is known as Gatterman-Koch reaction. ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே என்னதுன்னா ஆல்டிஹைடுடைய ப்ரிப்பரேஷன். எதனுடைய ப்ரிப்பரேஷன்? ஆல்டிஹைடுடைய ப்ரிப்பரேஷன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரம் அசைல் ஹாலைடு. ஓகே, அசைல் குளோரைட்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ட்ரீட்மெண்ட் ஆஃப் அசைல் குளோரைடு வித் டைஅல்கைல் கேட்மியம், R2CD. ஓகே, prepared by the reaction of cadmium chloride with Grignard reagent. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் CdCl2 எடுத்துக்கணும், cadmium chloride treated with RMgX Grignard reagent to give. இதை நான் 2 times எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 2 அல்கைல இந்த cadmium கூட சேர்ந்து CdR2 டைஅல்கைல் cadmium உருவாக்குது. பிளஸ் இன்னொன்னு என்ன இருக்குன்னா மெக்னீசியம் ஹாலைடு இருக்கும் இல்லையா, இது பிளஸ்ஸா இருக்கும், இங்க இருக்கிற Cl மைனஸா இருக்கும், இதுதான் வந்து இது கூட சேரும். ஸோ மெக்னீசியம் ஹாலைடு, இந்த குளோரின் வந்துச்சுன்னா குளோரைடு, இதுவும் எக்ஸும் CLஆ இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இது எனக்கு 2 times கிடைக்கும்.
ஃபைன். ஸோ இந்த மெத்தட்ல தான், அதாவது கேட்மியம் குளோரைட் கூட கிரிக்னாட் ரியேஜென்ட்டை சேர்த்து தான் டைஅல்கைல் கேட்மியம் ப்ரிப்பேர் பண்றாங்க. அதை இங்கே எழுதியிருக்காங்க. டைஅல்கைல் கேட்மியம் ப்ரிப்பேர்டு பை த ரியாக்ஷன் ஆஃப் கேட்மியம் குளோரைட் வித் கிரிக்னாட் ரியேஜென்ட் கிவ்ஸ் கீட்டோன். இந்த டைஅல்கைல் கேட்மியம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எடுத்துக்கிட்டு அசைல் காம்பவுண்ட் கூட சேர்த்து இங்க பாருங்க R2CD டைஅல்கைல் கேட்மியம் ட்ரீட்டட் வித் அசைல் குளோரைட். இங்க இன்கேஸ் CH3 இருந்துருச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? CH3COCl அசிட்டைல் குளோரைட்னு சொல்லியிருப்போம் இல்லையா? இந்த அசிட்டைல் குளோரைட் கூட டைஅல்கைல் கேட்மியமை சேர்க்கிறோம். என்ன நடக்குது? இங்க இருக்கிற குளோரினை கேட்மியம் எடுத்துட்டு, இது 2 டைம்ஸ் இருக்கு, அப்ப 2 குளோரினை கேட்மியம் எடுத்துட்டு கேட்மியம் குளோரைடா போயிடுது. இந்த R வந்து அந்த இடத்துல சேர்த்துனா CH3COR கீட்டோன் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. புரியுதா? ஃபைன். CH3ல நீங்க என்ன அல்கைல் வேணா எடுத்துக்கலாம். ஃபைன். ஸோ டைஅல்கைல் கேட்மியம் கூட சேர்க்கும் போது எனக்கு குளோரின் போயிட்டு அந்த இடத்துல அல்கைல் சேர்ந்து கீட்டோன் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஈஸியா தானே இருக்கு? ஓகே. செகண்ட் ஒன் ஃப்ரம் நைட்ரைல்ஸ். நைட்ரைல்ஸ்னாலும் சைனைட்னாலும் ஒன்று உங்களுக்கு நல்லா தெரியும். ட்ரீட்டிங் ஏ நைட்ரைல் வித் கிரிக்னாட் ரியேஜென்ட் ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நைட்ரைல் கூட கிரிக்னாட் ரியேஜென்ட் சேர்க்கிறோம், எனக்கு ஒரு அடக்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ் பண்றோம், எனக்கு கீட்டோன் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் பாருங்க, C∼+ என்ன இதை பிரேக் பண்ணா எங்க வந்து எது சேருதுன்னு பாருங்க. இந்த இடத்துல கண்டிப்பா மெக்னீசியம் தான் பிளஸ்ஸா இருக்கும், ஃபினைல் தான் மைனஸா இருக்கும். இது உங்களுக்கு நல்லாவே தெரியுமா? இப்போ இந்த இடத்துல கார்பன் நைட்ரஜன் ரெண்டும் இருக்குன்னா நைட்ரஜன் இஸ் ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் தென் கார்பன். அப்ப கார்பன் பிளஸ்ஸா இருக்கும், நைட்ரஜன் மைனஸா இருக்கும். இந்த ஃபினைல் மைனஸ் கார்பன் பிளஸ்ல போய் சேரும். இந்த N மைனஸ் Mgல வந்து சேர்ந்துச்சுன்னா MgBr அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். CH3CH2 C டபுள் பாண்ட் N MgBr. ஏன்னா இங்க 3 பாண்ட் இருந்துச்சு இல்லையா, அதுல ஒரு பாண்ட் தான் பிரேக் ஆச்சு, அதனால டபுள் பாண்ட் N அதுக்கப்புறம் MgBrன்னு எழுதிட்டாங்க. இங்க சிங்கிள் பாண்ட் இந்த ஃபினைல் வந்து சேர்ந்துருக்கு. ஓகே. இதை ஃபாலோடு பை என்ன பண்ணும்? ஹைட்ராலிசிஸ் பண்ணும். அப்படி ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்க ஒரு ஆக்சிஜன் வந்து சேரும், இது கூட 2 ஹைட்ரஜன் வந்து சேரும். அப்படி சேர்ந்துச்சுன்னா பாருங்க, ஒரு மெக்னீசியம் அமினோ புரோமைடு அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. MgNH2Br. NH2னா அமினோ, அப்ப மெக்னீசியம் அமினோ புரோமைடு அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. 2 ஹைட்ரஜன் N கூட சேர்ந்து அமினோ காம்பவுண்ட், ஆக்சிஜன் கார்பன் கூட சேர்ந்து கீட்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு. புரியுதா? ஓகே ஃபைன். ஸோ இது ப்ரோபியோஃபினோன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. தேர்ட் ஒன் ஃப்ரம் பென்சின் ஆர் சப்ஸ்டிடியூட்டட் பென்சின். பென்சினோ அல்லது சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கக்கூடிய பென்சின்ல இருந்தோ நம்ம எப்படி கீட்டோனை ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு சொல்றாங்க. முன்னாடி அலிஃபேட்டிக் பார்க்குறோம், இப்போ அரோமேட்டிக் பார்க்குறோம். When a benzene or substituted benzene is treated with acid chloride, acid chlorideனாலும் acyl chloride அப்படின்னாலும் ஒண்ணுதான் இல்லையா? In the presence of anhydrous aluminum chloride, Lewis acid in presenceல ஒரு acid chloride கூட சேர்க்கிறாங்க. அப்ப இத நம்ம Friedel-Crafts acetylation, Friedel-Crafts alkylation சொல்லலாமா? அசிட்டைல் ஆட் பண்ணதுனால அசிட்டைலேஷன் சொல்றோம். இன்கேஸ் அல்கைல் ஆட் பண்ணிருந்தா Friedel-Crafts alkylation சொல்லுவோம். Friedel-Crafts alkylation நம்மளால கீட்டோனை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகேவா? ஈவன் ஆல்டிஹைட் கூட ப்ரிப்பேர் பண்ண முடியாது. Friedel-Crafts acylation மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கீட்டோனை ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த CO காம்பவுண்ட் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கார்பனைல்ஸ் எப்பயுமே O மைனஸா இருக்கும், C பிளஸா இருக்கும். இந்த இடத்துல Cl மைனஸா இருக்கும், C பிளஸா இருக்கும். இப்படிதான் பாண்ட் எங்க பிரேக் ஆனாலும், அதாவது கார்பனுக்கும் குளோரினுக்கும் உள்ள பாண்ட் பிரேக் ஆனா C பிளஸ் ஆயிட்டு Cl மைனஸ் ஆகும். அண்ட் தென் இங்க இருக்கக்கூடியது எலக்ட்ரோஃபைலா ரியாக்ட் ஆகுது. ஃபைன். RCO அப்படின்னு தான் வந்து சேர்ந்திருக்கும். ARO அல்லது RO வந்திருக்கும். சரி, அது பென்சின்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வரும். ஏன்னா H பிளஸா போகும், அந்த H பிளஸ் இந்த Cl மைனஸ் எடுத்துட்டு போயிடும், HClா போயிடும். அந்த இடத்துல தான் இந்த COR அல்லது COAR போய் சேரும்னு சொல்றாங்க. ஓகே. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிச்சு? கீட்டோன் கிடைச்சிச்சு. புரியுதா? ஓகே. இட் affords the corresponding ketone. This reaction is known as Friedel-Crafts acylation reaction. ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஆல்டிஹைட் கீட்டோன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இல்லையா? The physical properties of aldehydes and ketones are described as follows. Methanol is a gas at room temperature. Methanol இருக்கு இல்லையா, ஃபார்மால்டிஹைட் அப்படின்னு சொல்லுவோம், HCHO. இதுக்கு பேர் தான் ஃபார்மால்டிஹைட் ஆர் மெத்தனால். ஒரு கார்பன்ஸ்னால மீத்தேன், ஆல்டிஹைட்ன்றதுனால அல்லு. மெத்தனால் இஸ் a gas at a room temperature. Ethanol அசிட்டால்டிஹைட் இருக்கு இல்லையா, CH3CHO, it is called ethanol. It's a volatile liquid. இது எளிதில் ஆவியாகக்கூடிய லிக்விட்னு சொல்றாங்க. Other aldehydes and ketones are liquid or solid at room temperature. Actually, lower aldehydes ketones liquid இருக்கும், higher aldehydes and ketones solid இருக்கும். ஓகேவா? The boiling point of aldehydes and ketones are higher than hydrocarbons and ethers of comparable molecular mass. என்ன சொல்றாங்க? இந்த கீட்டோனுடைய ஆல்டிஹைடுடைய பாயிலிங் பாயிண்ட்
ஹைட்ரோ கார்பன்ஸை விட ஈத்தர்ஸை விட இதே அளவுக்கு மாஸ் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பனோ அல்லது ஈத்தரோ எடுத்துக்கிட்டா அதை விடவும் இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா அதிகமா தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆல்கஹாலை கம்பேர் பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்கஹாலுக்கு இது எல்லாத்தையும் விட பாயிலிங் பாயிண்ட் அதிகம். ஓகே. It is due to weak molecular association in aldehyde and ketones arising out of the dipole-dipole interaction. So dipole-dipole interactions எங்க இருக்குன்னா ஆல்டிஹைட்லயோ கீட்டோன்லயோ இருக்கு. அது ரொம்ப வீக் மாலிகுலர் அசோசியேஷனா ஃபார்ம் பண்ணும். அதனாலதான் அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? Also their boiling points are lower than those of alcohols of similar molecular masses due to absence of intermolecular hydrogen bonding. என்ன சொல்றாங்க? ஆல்கஹால்ஸ்ல இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஆல்டிஹைட்லயோ கீட்டோன்லயோ இருக்காது. அதனால ஆல்கஹாலை விட இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் கம்மி தான் அப்படின்னு சொல்றாங்க. The following compounds of molecular masses 58 and 60 are ranked in order of increasing boiling point. பாருங்க, N பியூட்டேனுடைய மாஸ் 58, பாயிலிங் பாயிண்ட் 273. 273 is nothing but 0 degree Celsius இல்லையா? கெல்வின்ல கொடுத்துருக்காங்க அவங்க. மீத்தாக்சிஈத்தேன் ஒரு ஈத்தர் எடுத்துக்கிட்டா 281. இதை விட இங்க எத்தனை தான் அதிகமா இருக்கு? ஒரு 8 டிகிரி தான் அதிகமா இருக்கு. ஃபைன். ப்ரோப்பனல் ஒரு ஆல்டிஹைடை எடுத்துக்கும் போது 322 வருது. ஓகேவா? 322 ஒரு 40 கிட்ட அதிகமா இருக்கா? 41. ஓகே. அசிட்டோன் கீட்டோன் எடுத்துக்கும் போது 329. ஆல்டிஹைடை விட கீட்டோனுக்கு கொஞ்சம் அதிகம். அடுத்தது ப்ரோப்பனால், ப்ரோபேன் 1 ஆல்கஹால் எடுத்துக்கிற 370. இது எல்லாத்தையும் விட ஹைட்ரோ கார்பனை விட ஈத்தரை விட ஆல்டிஹைடை விட கீட்டோனை விட ஆல்கஹாலுக்கு தான் பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கு காரணம் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகேவா? ஃபைன். இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. The lower members of aldehydes and ketones such as methanol, ethanol and propanone are miscible with water. அதாவது லோயர் நம்பர் ஆஃப் ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் இருந்துச்சுன்னா அது தண்ணியில ஓரளவுக்கு கரையுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஹைட்ரோபோபிக் நேச்சர் கம்மியா இருக்கும் இல்லையா? வித் வாட்டர் இன் ஆல் ப்ரொபோர்ஷன்ஸ் எல்லா ரேஷியோலையும் சேருதுன்னு சொல்றாங்க. பிகாஸ் தே ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்ட் வித் வாட்டர். இந்த மாதிரி லோயர் ஆல்கஹால்ஸ் லோயர் ஆல்டிஹைடோ லோயர் கீட்டோனோ இருந்துச்சுன்னா, கார்பன் கம்மியா இருக்கக்கூடிய ஆல்டிஹைடோ கீட்டோனோ இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுது? ஹைட்ரஜன் பாண்டை மேக் பண்றதுனால வாட்டர்ல மிஸ்சிபிள், வாட்டர்ல நல்லாவே கரையுதுன்னு சொல்றாங்க. ஓகே. However, the solubility of aldehydes and ketones decreases rapidly on increasing the length of the alkyl chain. alkyl chain உடைய லென்த் அதிகமாக அதிகமாக கார்பன் அதிகமாக ஹைட்ரோபோபிக் நேச்சர் அதிகமாயிடும். அதனால என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க? solubility கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. solubility decreases. புரியுதா? Okay. All aldehydes and ketones are fairly soluble in organic solvents like benzene, ether, methanol, chloroform, etc. All aldehydes and ketones are fairly soluble in organic solvents. எல்லா ஆல்டிஹைடும் கீட்டோனும் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்ல நல்லாவே கரையும்னு சொல்றாங்க. எந்த மாதிரியான ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்? பென்சீன், ஈத்தர், மெத்தனால், குளோரோஃபார்ம். இந்த மாதிரி எந்த ஆர்கானிக் சால்வெண்ட் எடுத்துட்டாலும் அதுல நல்லாவே கரையும். ஓகேவா? The lower aldehydes have sharp pungent odor. லோயர் ஆல்டிஹைட்ஸா இருந்தா எக்ஸாம்பிள் ஃபார்மால்டிஹைடு, அசிட்டால்டிஹைடு இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் பஞ்சன்ட் ஆர்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெடியேறும்னு சொல்றாங்க. நெடியேறதுன்னா தெரியும் இல்லையா? ஏதாவது வீட்டுல பூண்டுலாம் இது பண்றாங்கன்னா உரிக்கிறாங்க, அல்லது நீங்க என்ன பண்ணலாம், ஏதாவது தாளிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா நெடியேறத தெரிஞ்சுக்கலாம். ஃபைன். அந்த தாளிக்கிறதுன்னா தெரியும்ல, எண்ணெய் கடுகு போட்டு. ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த கேஸை நீங்க சுவாசிக்கும் போது உங்களுக்கு புறையேறும், இரும்பெல்லாம் வரும், தும்பெல்லாம் வரும். அதுதான் பஞ்சன்ட் ஆர்டர் சொல்றோம். ஃபைன். அந்த மாதிரி ஆகும். As the size of the molecule increases, the order becomes less pungent. என்ன சொல்றாங்க? லோயர் நம்பர் ஆஃப் ஆல்டிஹைடுக்கோ கீட்டோனுக்கோ பஞ்சன்ட் ஆர்டர் இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் லோயர் ஆல்டிஹைட்ஸ்க்கு ஷார்ப் பஞ்சன்ட் ஆர்டர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இன்கேஸ் கார்பன் அதிகமாக அதனுடைய பஞ்சன்ட் ஆர்டர் ஆயிடும், கம்மி ஆயிடும். அண்ட் மோர் ஃபிராக்ரன்ட், கொஞ்சம் கார்பன்ஸ் அதிகமாகும் போது அது ஃபிராக்ரண்டா மாறுதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபியூம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம் ஃபிராக்ரன்ஸா. ஓகேவா? ஏன்னா கார்பன்ஸ் 5 கார்பன் 6 கார்பனுக்கு மேல இருக்குல்ல. In fact, many naturally occurring aldehydes and ketones are used in the blending of perfumes and flavoring agents. So நிறைய flavoring agentல நிறைய பர்ஃபியூம்ஸ்ல நம்ம எதை தான் யூஸ் பண்ணணும்? ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் தான் யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நீங்க பர்ஃபியூம்ஸை யூஸ் பண்ணணுமா வேணாமா, ஃபிளேவர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ராபெரி தான் வேணும், வெண்ணிலா தான் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றீங்களா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தே ஆர் கெமிக்கல்ஸ். அர்த்தம் சொன்னா ஏன் சார் பயன்படுத்துறீங்க? ஓகே. கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ல நியூக்ளியோஃபிலிக் அட்டாக், எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக், இந்த மாதிரி எல்லாம் சப்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் தான் கொடுத்துருக்காங்க. சின்ஸ் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் போத் பொசஸ் த கார்போனைல் ஃபங்க்ஷனல் குரூப். ரெண்டுத்துலயுமே என்ன இருக்கு? கார்போனைல் இருக்கு,
டோல்ட் யூ கார்போனைல் சி டபுள் பாண்ட் ஓ இருந்துச்சுன்னா இந்த பாண்ட் பிரேக் ஆகி ஓ மைனஸ் ஆகும், சி பிளஸ் ஆகும். அப்ப இதுல ஈஸியா ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து என்ன பண்ணும், இந்த சி பிளஸ் அட்டாக் பண்ணும். புரியுதா? அதனாலதான் இது நியூக்ளியோபிலிக் அட்டாக்ல இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்றாங்க. நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். சப்ஸ்டிடியூஷன் சொல்லல, அடிஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஃபைன். Contrary to electrophilic addition reaction observed in alkenes. alkenesல இருக்கிற மாதிரி அடிஷன் ரியாக்ஷன் நடக்காம இங்க கான்ட்ரேரியா எலக்ட்ரோபிலிக் அடிஷனுக்கு பதிலா நியூக்ளியோபிலிக் அடிஷன் நடக்குதுன்னு சொல்றாங்க. The aldehyde and ketone undergo nucleophilic addition reaction. Mechanism of nucleophilic addition reaction. So ஒரு ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம் எப்படி நியூக்ளியோபிலிக் அட்டாக் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைன்ஸ். A nucleophile attack the electrophilic carbon atom of the polar carbonyl group. So என்ன சொல்றாங்க, இந்த கார்பனில் குரூப்ல இருக்கக்கூடிய கார்பனை அட்டாக் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா கார்பன் என்னவா இருக்கும், பிளஸ்ஸா இருக்கும், which is called electrophile. ஓகே, இந்த எலக்ட்ரோஃபைலை நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணுது. ஓகேவா? Form a direction approximately perpendicular to the plane of sp2 hybridized orbital of carbonyl carbon. இந்த carbonyl carbon பாருங்க, கார்பன் சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் மைனஸா இருக்கும். இங்க ஒரு அல்கைல், இங்க ஒரு அல்கைலோ இல்ல ஹைட்ரஜனோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐதர் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா ஆல்டிஹைட்னு சொல்லுவோம், ஏதாவது ஒரு அல்கைல் இருந்துச்சுன்னா அப்ப கீட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ ஒரே ஒரு இடத்துல அல்கைலுக்கு பதிலாக ஹைட்ரஜன் இருந்தா ஆல்டிஹைட். ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் எதுவா இருந்தாலும் சரி. இப்போ இது என்ன ஷேப்ல இருக்கு உங்களுக்கு தெரியுதா? 120 டிகிரி. triangular planar or trigonal planar. triangular or trigonal planar அப்படின்னு சொல்றோம். இது ஒரு பிளேன் அப்படின்னும் போது இந்த பிளேனுக்கு ஃப்ரண்ட்லயும் வந்து ஏதாவது ஒன்று அட்டாக் பண்ணலாம், பேக்லயும் வந்து அட்டாக் பண்ணலாம் இல்லையா? சோ ரெண்டு பக்கமும் ஐதர் சைட்ல வந்து அட்டாக் பண்ணும். இது sp2 hybridization. இதை தான் அவங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. A direction approximately perpendicular to the plane of sp2 hybridized orbital of carbonyl carbon. Figure 8.2. So இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். Fine. The hybridization of carbon changes from sp2 to sp3. எப்போ இந்த நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோர்த் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். அப்போ அது டெட்ராஹெட்ரல் ஷேப்புக்கு மாறிடும் இல்லையா? அதனால அதை என்னன்னு சொல்றாங்க, sp2ல இருந்து sp3 ஹைபிரிடைசேஷனுக்கு கன்வெர்ட் ஆகுது. அதனாலதான் டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. ஃபைன். The hybridization of carbon changes from sp2 to sp3 in this process and a tetrahedral alkoxide intermediate is produced. இந்த மாதிரி ஒரு கார்பன் இருக்கு, அது கூட ரெண்டு அல்கைல்ஸ் இருக்கு, நியூக்ளியோஃபைல் இருக்கு. இந்த ஆக்சிஜன் என்னவா இருக்கு, மைனஸா இருக்கு. இந்த மாதிரி அல்கைல் கார்பன்ல ஆக்சிஜன் மைனஸா இருந்துச்சுன்னா we called as alkoxide. ஜெனரலா RO மைனஸ். இதைதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அல்காக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு அல்கைல் ஆக்சிஜன் கூட மைனஸா இருந்துச்சுன்னா அல்காக்சைடு, அரையில் இருந்துச்சுன்னா அரைல் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ஒரு பென்சின் ரிங் மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கு, ஃபீனாக்சைடு சொல்லுவோம்ல, ஃபீனால்ல இருந்து ஃபீனாக்சைடு லைக் தட். இதெல்லாம் காமனா என்ன சொல்லணும்னா அரைல் ஆக்சைடு, அரைல் ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். அரோமேட்டிக்ல இருக்கும்போது அரைல் ஆக்சைடு, அலிஃபேட்டிக்ல இருக்கும்போது அல்கைல் ஆக்சைடு ஆர் அல்காக்சைடு. ஃபைன். This intermediate captures a proton from the reaction medium to give the electrically neutral product. என்ன சொல்றாங்க, இப்போ இந்த இன்டர்மீடியேட் ஒரு H பிளஸ் கொடுக்குது, புரோட்டானா கொடுக்குது. அப்படி கொடுத்துட்டும் ரியாக்ஷன் மீடியம்ல என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ப்ராடக்ட்டை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. நெட் ரிசல்ட் இஸ் அடிஷன் ஆஃப் நியூக்ளியோஃபைல் அண்ட் H பிளஸ். ஆக்சுவலா நெட் ரிசல்ட் என்னன்னா, நான் வெறும் நியூக்ளியோஃபைலை மட்டும் ஆட் பண்ணல, ஒரு H பிளஸையும் சேர்த்து தான் ஆட் பண்றேன் அக்ராஸ் த கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஆஸ் ஷோன். ஸோ கார்பன் ஆக்சிஜன் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டபுள் பாண்ட் வழியா நான் ஒரு நியூக்ளியோஃபைலையும் ஒரு ஹைட்ரஜனையும் சேர்க்கிறேன். பாருங்க, இங்க இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்பனைல் கார்பனை அட்டாக் பண்ணுது. இந்த பாண்ட் உடஞ்சு இங்க போச்சுன்னா O மைனஸ் ஆகும், கார்பன் பிளஸ் ஆகும். அந்த கார்பன் பிளஸ் கூட நியூக்ளியோஃபைல் சேர்ந்துருச்சு இல்லையா? இது ரொம்ப ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்னு சொல்றாங்க. ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்புக்கு தான் நம்ம என்ன பேர் சொல்லணும், RDS, ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். இந்த வினை எவ்வளவு வேகத்துல எவ்வளவு நேரத்துல நடந்து முடியணுன்றதை யார் முடிவு பண்ணனா, இந்த ஸ்லோயஸ்ட் ஸ்டெப் தான் முடிவு பண்றாங்க. ஃபாஸ்டா நடக்கிற ஸ்டெப் முடிவு பண்ணல. ஓகேவா? அதனால இதை ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்னு சொல்றாங்க. ஓகே, சோ நியூக்ளியோஃபைல் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ இந்த இன்டர்மீடியேட் என்ன ஷேப்ல இருக்கு, டெட்ராஹெட்ரல் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த இடத்துல ON போட்டு டெட்ராஹெட்ரன் அப்படின்னு எழுதினாலும் ஓகே தான், டெட்ராஹெட்ரல் AL எழுதினாலும் ஓகே தான். ஓகேவா? டெட்ராஹெட்ரன் அப்படின்னு எழுதலாம். ஓகே, இட்ஸ் அன் இன்டர்மீடியேட். அதுக்கு இப்போ இது sp3 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கு. இந்த டெட்ராஹெட்ரல் இன்டர்மீடியேட்ல என்ன இருக்கு, sp3 ஹைபிரிடைசேஷன். அதுக்கு முன்னாடி இந்த பிளேனாரா இருக்கு இல்லையா, அதுலதான் அந்த கார்பன் C பிளஸ் sp2 ஹைபிரிடைசேஷன் இருந்துச்சு. ஃபைன். அடுத்தது H பிளஸ், ஒரு புரோட்டான் வந்து சேருது. இந்த O மைனஸ் கூட H பிளஸ் வந்து சேர்ந்து ஃபாஸ்டா எனக்கு என்ன கிடைக்குது, ஒரு அடிஷன் ப்ராடக்ட்டை கொடுத்துருச்சு.
ஓகேவா? ஃபைன். இதுதான் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் அண்ட் கார்பனைல் கார்பன் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சைனோஹைட்ரினோ வேற ஏதாவது எலக்ட்ரோஃபிலிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்லேயே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்டிஹைட்ஸ் ஆர் ஜெனரலி மோர் ரியாக்டிவ் தேன் கீட்டோன். ஆல்டிஹைடுக்கு ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகம் கீட்டோனை விட அப்படின்னு சொல்றாங்க. எதுல? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ல. ஏன்? ஏன்னா கீட்டோனை பொறுத்த வரைக்கும் கீட்டோன்ல ஸ்டெரிக் அண்ட் எலக்ட்ரானிக் ரீசன்ஸ். ஒன்னு, ஒரு கார்பன் கூட ஒரு பக்கம் பல்கி குரூப் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹைட்ரஜன் இருக்கு. அதனால ஓரளவுக்கு என்ன ஆகும், ஒரு அட்டாக்கிங் குரூப் வந்து ஃப்ரண்ட்லயோ பேக்லயோ அட்டாக் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. பட் கீட்டோன்ல ரெண்டு பக்கமும் பல்கி குரூப் தான் இருக்கும். அதனால ஈஸியா அட்டாக் பண்ண முடியாது. அதுதான் ஸ்டெரிக் எஃபெக்ட், ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பெரிய பெரிய குரூப் என்ன பண்ணுதுன்னா கார்போ கேட்டையான மறைக்குது. அந்த மறைத்தலுக்கு பேர் தான் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ஆர் ஸ்டெரிக் எஃபெக்ட். ஓகே, ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கு. இன்னொன்னு எலக்ட்ரானிக் ரீசனும் இருக்கு. பக்கத்துல பக்கத்துல நிறைய எலக்ட்ரான் கிளவுட் இருந்துச்சுன்னா ஈஸியா நியூக்ளியோஃபைல் என்ன ஆக முடியாது, வந்து சேர முடியாது. ஓகே, ஃப்ரண்ட்ல. ஓகேவா? Sterically, the presence of two relatively large substituents in ketones hinders the approach of nucleophile to carbonyl carbon than in aldehyde. Aldehydeல எந்த அளவுக்கு alkyl group வரக்கூடிய நியூக்ளியோஃபைல மறைக்குதோ அதை விட கீட்டோன்ல ரொம்ப அதிகமா மறைக்கும். ஏன்னா லார்ஜ் சப்ஸ்டிடியூயன்ட் இன் கீட்டோன். கீட்டோன்ல அதிகமான அளவுல சப்ஸ்டியூட் இருக்கு. அது என்ன பண்ணுது, வரக்கூடிய அப்ரோச் நியூக்ளியோஃபைல அது மறைக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, எலக்ட்ரானிக்கலி aldehydes are more reactive than ketones. aldehyde விட ketone விட aldehydes are more reactive னு சொல்றாங்க because two alkyl groups reduce the electrophilicity of the carbonyl carbon. இந்த கார்பனை இங்க இருக்கக்கூடிய மெத்தில், இங்க இருக்கக்கூடிய மெத்தில் எல்லாமே நம்ம பிளஸ் ஐன்னு சொல்லுவோமா இண்டக்டிவ் எஃபெக்ட்ல. அப்ப எலக்ட்ரான் என்ன பண்ணும்னா மெத்தில் எலக்ட்ரானை கார்பனுக்கு கொடுக்கும், இந்த மெத்தில் எலக்ட்ரானை கார்பனுக்கு கொடுக்கும். அப்ப இந்த கார்பனுடைய எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி இருக்குல்ல, அது என்ன ஆயிடும், சப்ரஸ் ஆயிடும். அதாவது இங்க சி பிளஸ்ன்னு ஒன்று இருக்கு, கார்போ கேட்டையான். இந்த கார்போ கேட்டையான் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டேபிளா இருக்கோ, கார்போ கேட்டையான் டெர்ஷரி கார்போ கேட்டையான் இருந்துச்சுன்னா மோர் ஸ்டேபிள், செகண்டரி கார்போ கேட்டையான் மோர் ஸ்டேபிள், பிரைமரியா இருந்தா கம்மி, மெத்திலா இருந்தா இன்னும் கம்மின்னு சொல்லுவோம் இல்லையா? கார்போ கேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் உங்களுக்கு தெரியும். டெர்ஷரி கிரேட்டர் தென், செகண்டரி கிரேட்டர் தென், பிரைமரி கிரேட்டர் தென், மெத்தில் கேட்டையான். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய அல்கைல் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா தே ஆர் donating electrons and these electrons will make the positive charge as less possibility. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப கம்மி பண்ணிடுது. இங்க இருக்கக்கூடிய ஆர் குரூப், இங்க இருக்கக்கூடிய ஆர் குரூப் என்ன பண்ணும், எலக்ட்ரானை கார்பனுக்கு கொடுக்கும். அப்ப இந்த கார்பனுடைய பாசிட்டிவ் சார்ஜ் கம்மி ஆயிடுச்சுன்னா ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து எங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு தேடும். பாசிட்டிவ் சார்ஜ் தான் வந்து இதை அட்டாக் பண்ணும். பட் இந்த அல்கைல் குரூப்ஸ் எல்லாம் கார்பனுடைய பாசிட்டிவ் சார்ஜ் கம்மி பண்ணதுனால இந்த நியூக்ளியோஃபைல் ஈஸியா வந்து அட்டாக் ஆகாது. அதனாலயே இது என்ன ஆகுது, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு சொல்றாங்க. சோ கீட்டோனுக்கு ரியாக்டிவிட்டி கம்மி ஆல்டிஹைடை விட, ஆல்டிஹைடுக்கு ரியாக்டிவிட்டி அதிகம், கீட்டோனுக்கு ரியாக்டிவிட்டி கம்மி. ரெண்டு ரீசன், ஒன்னு ஸ்டெரிக் எஃபெக்ட், இன்னொன்னு எலக்ட்ரானிக் எஃபெக்ட். ரெண்டுமே தெளிவா புரியுதா? ஓகே, aldehydes are more reactive than ketones because two alkyl groups reduce the electrophilicity of the carbonyl carbon more effectively than in the former. Okay, fine. So some important examples of nucleophilic addition and nucleophilic addition elimination reaction. nucleophilic addition அப்படின்றது நியூக்ளியோஃபைலை நம்ம ஆட் பண்றோம். ஓகேவா? இன்னொன்னு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன். இந்த ரெண்டுத்துமே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஹைட்ரஜன் சைனைடு. ஹைட்ரஜன் சைனைடுன்றத வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆல்கஹாலும் சைனைடும் ஒன்னா இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கார்பன் விச் கண்டைன்ஸ் ஹைட்ராக்சில் குரூப் அண்ட் இட் கண்டைன்ஸ் சைனைடு குரூப். சயனைடும் ஆல்கஹாலும் ஒன்னா இருந்துச்சுன்னா தே ஆர் கால்ட் அஸ் சயனோஹைட்ரின் அப்படின்னு சொல்லணும். சயனோஹைட்ரின். ஸோ இந்த சயனோஹைட்ரின் நம்ம HCN வச்சு ஆல்டிஹைட் கூடயோ கீட்டோன் கூடயோ நம்மளால ஈஸியா ப்ரிப்பேர் பண்ண முடியும். பாருங்க, addition of hydrogen cyanide HCN. Aldehydes and ketones react with a hydrogen cyanide. hydrogen cyanide உங்களுக்கு தெரியும், H பிளஸ் இருக்கும், Cn மைனஸா இருக்கும். ஓகே, கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல ஆக்சிஜன் மைனஸா இருக்கும், கார்பன் பிளஸ்ஸா இருக்கும். அப்ப இந்த C பிளஸ் கூட இந்த Cn மைனஸ் வந்து சேருமா? ஃபைன். இந்த O மைனஸ் கூட இந்த H பிளஸ் வந்து சேரும். ஸோ ஒரு கார்பன் அது கூட இந்த O மைனஸ் கூட H சேர்றதுனால OH ஆல்கஹால், இங்க ஒரு சைனைடு வந்து சேருது. இங்க ஆல்ரெடி ரெண்டு பாண்ட் இருக்கு. This is what I told. ஒரு கார்பன் கூட சைனைடும் ஆல்கஹாலும் ஒன்னா இருந்துச்சுன்னா we called as cyanohydride. Fine. Aldehydes and ketones react with a hydrogen cyanide to yield cyanohydrins.
This reaction occurs very slowly with pure HCN. என்ன சொல்றாங்க, இந்த ரியாக்ஷன் சப்போஸ் நான் பியூர் ஹைட்ரஜன் சைனைடை எடுத்துக்கிட்டா அப்போ ரொம்ப 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 ஸ்லோவா நடக்கும்னு சொல்றாங்க, வெரி ஸ்லோ. Therefore it is catalyzed by a base and the generated cyanide ion being a stronger nucleophile readily adds to carbonyl compounds to yield a corresponding cyanohydride. சோ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேஸ் இன் பிரசன்ஸ்ல இந்த ரியாக்ஷனை நம்ம பண்ணணும். அப்படி பேஸ் இன் பிரசன்ஸ்ல பண்ணும்போது அதுல உருவாகக்கூடிய சைனைட் கான்ஜுகேட் பேஸ் உருவாகும் இல்லையா. ஃபைன். இந்த HCN ஹைட்ரஜன் சைனைட் அப்படின்றது ஒரு ஆசிட் தான். இதுல இருந்து H+OH கூட சேர்ந்து வாட்டரா போயிட்டு இந்த சைனைட் மைனஸ் உருவாகுது, விச் இஸ் கால்டு கான்ஜுகேட் பேஸ். ஒரு ஆசிட்ல இருந்து உருவாகுறதுனால கான்ஜுகேட் பேஸ். இந்த கான்ஜுகேட் பேஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது ஒரு வீக் ஆசிடா இருந்துச்சுன்னா வீக் ஆசிட்ல இருந்து கிடைக்கக்கூடிய பேஸ் என்னவா இருக்கும்னா கான்ஜுகேட் பேஸ் ஸ்ட்ராங் பேஸா இருக்கும். இன்கேஸ் ஸ்ட்ராங் ஆசிடா இருந்துச்சுன்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பேஸ் எப்படி இருக்குன்னா கான்ஜுகேட் பேஸ் வீக்கா இருக்கும். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். இங்க பாருங்க, the generated cyanide ion being a stronger nucleophile readily adds to carbonyl compound. So அது டக்குன்னு வந்து அந்த C+ கூட அட்டாக் ஆகி எனக்கு இந்த மாதிரி ஒரு சைனோஹைட்ரின் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணணும். டெட்ராஹெட்ரல் இன்டர்மீடியேட்டை ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணுது, ஃபாலோடு பை H+ புரோட்டான் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது அப்ப அந்த H+ இந்த O- கூட சேர்ந்து எனக்கு என்ன ஆகுதா, சைனோஹைட்ரின் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே. சைனோஹைட்ரின்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் சிந்தட்டிக் இன்டர்மீடியேட்ஸ். சைனோஹைட்ரின் என்ன சொல்றாங்க, சிந்தட்டிக் இன்டர்மீடியேட்டா சொல்றாங்க. இதுல இருந்து வேற வேற காம்பவுண்ட்ஸை ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம். அமைடு காம்பவுண்டோ, எஸ்டரியோ, கார்பாக்சிலிக் ஆசிடையோ எதையாவது. ஓகேவா, ஃபைன். செகண்ட் ஒன், அடிஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட் NaHSO3. நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட்னு கொடுத்துடல, சல்ஃபேட்டு அப்படின்னு கொடுத்திருந்தா SO4ன்னு சொல்லுவோம், சல்ஃபைட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால SO3ன்னு சொல்லணும். சார் ஃபைட் பண்ணுதான்னு கேட்காதீங்க, ஐ எம் சேயிங் அபவுட் பைட், PHIT, ஃபைட். ஓகே. சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட். Sodium hydrogen sulfide adds to aldehyde and ketones to form an addition product. So இந்த NaHSO3 அப்படின்றது எப்படி சேருது பாருங்க, இந்த பாண்ட் பிரேக் ஆகும், O- ஆகும், C+ ஆகும். நோ தட் Na+ இருக்கும், HSO3 என்னவா இருக்கும், மைனஸா இருக்கும். இந்த மைனஸ் வந்து எது கூட சேரும், கார்பன் கூட சேரும். O- கூட Na+ வந்து சேரும். ஸோ ONA சோடியம் ஆக்சைடு அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ரிமைனிங் இந்த கார்பன் பிளஸ்ல வந்து இந்த HSO3 மைனஸ் வந்துச்சுன்னா எனக்கு இப்படி ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. சரியா, இதுதான் ஹைட்ரஜன் சல்ஃபைட் காம்பவுண்ட்னு சொல்ல போறோம். புரோட்டான் டிரான்ஸ்ஃபர். ஸோ புரோட்டான் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா H+ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்திலேயே வேற ஏதோ ஒன்று மைனஸா இருக்க போகுது. கரெக்டா, அந்த மைனஸை HClO, HOHO ஏதோ சம்திங் இருக்குன்னா அதை இந்த எண்ணெயை எடுத்துட்டு Na நியூக்ளியோஃபைல் போயிடும். H+ வந்து அந்த இடத்துல செஞ்சுன்னா எனக்கு பைசல்ஃபைட் அடிஷன் காம்பவுண்ட் ஒன்று கிடைக்குது. ஓகேவா, HSO3 அப்படின்றத நம்ம பைசல்ஃபைட் சொல்லுவோம். ஸோ இங்க NAவும் H ஒன்று ஆகுதுன்னா புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படி சேஞ்ச் ஆகி பைசல்ஃபைட் அடிஷன் காம்பவுண்ட் கிடைக்குது. நீங்க என்ன சொல்லலாம்னா சோடியம் பைசல்ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த காம்பவுண்ட் என்னன்னு சொல்லலாம், சோடியம் பைசல்ஃபைட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது என்னவா இருக்கும்னா கிறிஸ்டலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. The position of the equilibrium lies largely to the right hand side. இது ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபார்வர்ட் பேக்வர்ட் ரெண்டுமே நடக்கும். ஆனாலும் அதுல எந்த பக்கம் அதிகமா இருக்குன்னு கேட்டா லார்ஜ்லி டு த ரைட் ஹேண்ட் சைடு, ப்ராடக்ட் பக்கம் தான் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க ஃபார் மோஸ்ட் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் டு த லெஃப்ட் ஃபார் மோஸ்ட் கீட்டோன்ஸ். ஸோ என்ன சொல்றாங்க, ஆல்டிஹைடா இருந்துச்சுன்னா எனக்கு ப்ராடக்ட் அதிகமா கிடைக்கும், பைசல்ஃபைட் காம்பவுண்ட் கிடைக்கும். கீட்டோனா இருந்துச்சுன்னா ரியாக்டன்டாவே இருக்கும், அது சீக்கிரமா இந்த மாதிரி கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஓகேவா, ஃபைன். டியூ டு கீட்டோனுக்கு என்ன காரணம் சொல்றாங்க, ஏற்கனவே பார்த்தது தான். எப்படி எலக்ட்ரானிக் எஃபெக்ட், ஸ்டெரிக் எஃபெக்ட் சொன்னமோ அந்த ஸ்டெரிக் எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டெரிக் ரீசன். The hydrogen sulfide addition compound is water soluble. ஹைட்ரஜன் சல்ஃபைட் அடிஷன் காம்பவுண்ட் எனக்கு உருவாகுது இல்லையா, அப்படி உருவாகக்கூடிய காம்பவுண்ட் என்னன்னா வாட்டர் சொல்யூபிள் அப்படின்னு சொன்னாங்க, தண்ணிலேயே கரையக்கூடியதுன்னு சொன்னாங்க. and can be converted back to the original carbonyl compounds by treating it with a dilute mineral acid or alkali. ஸோ ஒரு மினரல் ஆசிட், அதாவது ஆசிடையோ அல்லது பேஸ், அல்கலி அப்படின்னா அர்த்தம் பேஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா, ஃபைன். ஒரு டைல்யூட்டான ஆசிடையோ அல்லது டைல்யூட்டான பேஸையோ எடுத்துக்கிட்டு இதே ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணும்போது ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடந்து திரும்ப எனக்கு அதே கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், ஒரிஜினல் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் கிடைச்சிடும்னு சொல்றாங்க. எந்த ஆல்டிஹைட்ல இருந்து கிடைச்சிட்டோ, எந்த கீட்டோன்ல இருந்து கிடைச்சிட்டோ அதே ஆல்டிஹைடு அதே கீட்டோனே திரும்ப கிடைச்சிடும். therefore these are useful for separation and purification of aldehyde. அப்ப இந்த மெத்தட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைட் காம்பவுண்டா மாத்தலாம், அது வாட்டர் சொல்யூபிள், தண்ணியில கரைச்சி வெளியில எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதை மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்,
டைல்யூட் ஆசிட்ஸ் கூடயோ டைல்யூட் பேஸ் கூடயோ சேர்த்து மறுபடியும் அதே ஒரிஜினல் பேரண்ட் ஆல்டிஹைடையோ பேரண்ட் கீட்டோனையோ ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். அப்போ ஒரு ஆல்டிஹைடையோ கீட்டோனையோ எனக்கு பியூரிஃபை பண்ணணும்னா நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பைசல்ஃபைட், சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட், அப்படி இல்லைன்னா சோடியம் பைசல்ஃபைட், இந்த காம்பவுண்டை யூஸ் பண்ணலாம் ஆல்டிஹைட் கீட்டோனை செப்பரேட் பண்ணுறதுக்கு, பியூரிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேவா? சரி, அடுத்தது அடிஷன் ஆஃப் கிரிக்னாட் ரியேஜன்ட் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கான ரியாக்ஷன் கொடுக்கல. யூனிட் 7 கிளாஸ் 12. ஸோ கிளாஸ் 12ல ஏற்கனவே யூனிட் 7ல நீங்க அதை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். ஆல்டிஹைட் கூடயோ கிரிக்னாட் ரியேஜன்ட், கீட்டோன் கூடயோ கிரிக்னாட் ரியேஜன்ட் சேர்ந்தா எந்த மாதிரி ஆல்கஹால்ஸை ஃபார்ம் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஆல்கஹால்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ல நம்ம அதை பார்த்தோம். எக்ஸாம்பிள், ஃபார்மால்டிஹைடு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். HCHO. இந்த ஃபார்மால்டிஹைடு மட்டும்தான் கிரிக்னாட் ரியேஜன்ட் கூட சேர்ந்தா எனக்கு பிரைமரி ஆல்கஹாலை கொடுக்கும். RCH2OH, which is called primary alcohol. ஓகேவா? பிளஸ் மெக்னீசியம் ஹைட்ராக்சி ஹாலைடு அப்படின்னு ஒன்று கிடைக்கும். பட் இந்த காம்பவுண்டை தவிர, ஃபார்மால்டிஹைடை தவிர வேற எந்த காம்பவுண்டை வச்சு என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா பிரைமரி ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகேவா? ஈவன் கிளையாக்ஸலை வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் ஐ எம் சேயிங் லைக் த பிரைமரி. ஃபைன். ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணா ஆல்டிஹைடை வச்சு மட்டும் தான் பண்ண முடியும், வேற எதையும் பண்ண முடியாது. ஃபார்மாலின், எத்தனால்டிஹைட், மெத்தனால்டிஹைட், இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு ஆல்டிஹைட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப இங்க CH2 இருக்காது, அதுக்கு பதிலாக இங்கேயும் ஒரு CH3 இல்ல ஏதோ ஒரு R இருக்கு. அப்ப we are getting secondary alcohol. ஸோ ஃபார்மால்டிஹைட் எடுத்துக்கிட்டு பண்ணும்போது கிரிக்னாட் ரியேஜன்ட் கூட சேர்க்கும் போது பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குது. மற்ற எந்த ஆல்டிஹைடை எடுத்துக்கிட்டு கிரிக்னாட் ரியேஜன்ட் கூட சேர்த்தாலும் செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். சப்போஸ் கீட்டோனை எடுத்துக்கிட்டு கிரிக்னாட் ரியேஜன்ட் கூட சேர்த்தா டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும். இதுதான் அங்க யூனிட் 7ல இருக்கக்கூடிய கண்டென்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது என்ன பண்ணிருக்காங்கன்னா அடிஷன் ஆஃப் ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க. ஆல்கஹாலை ஆட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்டிஹைட்ஸ் ரியாக்ட் வித் ஒன் ஈக்குவலண்ட் ஆஃப் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஹாலஜன் குளோரைடு. ட்ரை HCl இன் பிரசன்ஸ்ல ஒன் ஈக்குவலண்ட் ஆஃப் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால், ஒரு OH இருக்கக்கூடிய ஆல்கஹால், அது ஆல்டிஹைட் கூட ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. டு ஈல்ட், அதனால என்ன கிடைக்குமா? அல்காக்சி ஆல்கஹால் இன்டர்மீடியேட், அல்காக்சி ஆல்கஹால் அப்படின்னு ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்குது. விச் இஸ் நோன் அஸ், அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? ஹெமி அசிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஹெமி அசிட்டல், ஹெமி கீட்டல் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ஹெமி அசிட்டல். ஓகேவா? இங்க ரியாக்ஷனை பாக்குறோங்க. ஃபைன். RCHO ஆல்டிஹைட், அது கூட இன்னொரு ஆல்கஹால் HCl கேஸ் ஆட் பண்றோம். அப்ப எனக்கு என்ன நடக்குது? இந்த CH கூட OR OHன்னு 2 கிடைக்குது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இங்க R பிளஸ்ஸா இருக்கும், OH மைனஸா இருக்கும். இந்த CHO இருக்குல்ல, அதை பிரிச்சு எழுதுறேன். C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் Hன்னு இருக்குமா? ஓகே, இந்த பாண்டு உடஞ்சி இங்க போச்சுன்னா O மைனஸ் ஆகும். அது கூட இந்த R பிளஸ் வந்து சேர்ந்துடும். ஓகே, இந்த C பிளஸ்ஸா இருக்கும், அது கூட இந்த OH மைனஸ் வந்து சேர்ந்துடும். அப்ப C கூட ஒரு OH இருக்கு, O மைனஸ் கூட ஒரு R வந்து அல்காக்சைடு இருக்கு. இது ரெண்டும் இருக்கிறதுனால தான் இது என்னன்னு சொல்றாங்கன்னா ஹெமி அசிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அசிட்டால்ல இருந்து கிடைச்சதுனால ஹெமி அசிட்டல். இதுவே கீட்டோன்ல இருந்து கிடைச்சா கீட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெமி அசிட்டல் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஆல்கஹால் கூட சேர்க்கிறோம், புரோட்டனேஷன் பண்றோம். அப்ப எனக்கு என்ன ஆகுது? இந்த ஹச்சுக்கு பதிலாகவும் அல்கைல் வந்து சேருது. HOH வாட்டரா போயிட்டு அல்கைல் பிரைம் வந்து சேருது. அப்ப RCHOR பிரைம் OR டபுள் பிரைம். ஆக்சுவலா இங்க டபுள் பிரைம் கொடுத்தா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஃபைன். இது அசிட்டல். Okay, which further react with one more molecule of alcohol to give a gem dialkoxy compound known as acetal. So இந்த gem dioxy compound ரெண்டு பக்கமும் OR இருக்குல்ல, இந்த மாதிரி அல்காக்சி காம்பவுண்ட், ரெண்டு ஆல்காக்சி ஒரே கார்பன்ல இருந்துச்சுன்னா, ஒரே கார்பன்ல ரெண்டு ஆல்கஹால் இருந்துச்சுன்னா ஜெம் டயால், ரெண்டு ஹாலஜன் இருந்துச்சுன்னா ஜெம் டை ஹாலைடு, அந்த மாதிரி ரெண்டு அல்காக்சி இருந்துச்சுன்னா ஜெம் டை அல்காக்சி காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு தான் காமன் நேம் என்ன சொல்லியிருக்காங்க? நோன் அஸ் அசிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ACETAL, அசிட்டல். ஓகே, ketones react with ethylene glycol under similar condition to form cyclic products. எத்திலின் கிளைகால் கூட CH2OH, ஓகே இங்கே இருக்கு பாருங்க, CH2OH CH2OH, இதுக்கு பேர் தான் என்னது? கிளைகால் ஆர் எத்திலின் கிளைகால். இந்த எத்திலின் கிளைகால் கூட கீட்டோன் சேரும்போது எனக்கு என்ன ஆகுது? ஒரு காம்ப்ளெக்ஸை இன்டர்மீடியேட்டா ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சைக்ளிக் ப்ராடக்ட் தெரியுதா? 1 2 3 4 5 மெம்பர்டு சைக்ளிக் ஃபார்ம் ஆகுது.
ஸோ சைக்ளிக் ப்ராடக்ட் நோன் அஸ் எத்திலீன் கிளைகால் கீட்டால் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. எத்திலீன் கிளைகால் அது எங்க இருந்து கிடைச்சிச்சோ அது பிளஸ் கீட்டோன்றதுனால கீட்டல் அப்படின்னு இருக்காங்க. எத்திலீன் கிளைகால் கீட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. Dry hydrogen chloride protonates the oxygen of carbonyl compound and therefore increase the electrophilicity of the carbonyl carbon facilitating. So இந்த டைஹைட்ரஜன் குளோரைடை எதுக்காக ஆட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் என்ன பண்றாங்க, புரோட்டானை கொடுக்குறாங்க, H+ கொடுக்குறாங்க. protonates the oxygen of carbonyl compound. இந்த carbonyl compoundல CO இருக்கக்கூடிய ஆக்சிஜனை O- இருக்கும் இல்லையா, அது கூட இந்த ஆசிட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் குளோரைட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான் வந்து சேர்ந்து ஆல்கஹாலா மாத்துதுன்னு சொல்றாங்க. ஓகே, அதனால எனக்கு எலக்ட்ரோஃபிலிசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ த நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆஃப் எத்திலின் கிளைகால், acetal and ketols are hydrolyzed from aqueous mineral acids to yield corresponding aldehyde and ketone. ஸோ அசிட்டல்னு ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கலாம், ஆல்டிஹைட்ல இருந்து கிடைச்சது. கீட்டல்னு ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கலாம், கீட்டோன்ல இருந்து கிடைச்சது. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை ஃபர்தரா என்ன பண்ண சொல்றாங்க, ஹைட்ராலிசிஸ் பண்ண சொல்றாங்க. ஆசிட் ஹைட்ராலிசிஸ், அக்வஸ் மினரல் ஆசிட். அக்வஸ்னா டைல்யூட்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப டைல்யூட் மினரல் ஆசிட வச்சுட்டு என்ன பண்ண சொல்றாங்க, ஹைட்ரலைஸ் பண்ண சொல்றாங்க. அப்படி பண்ணா நம்மளுக்கு அசிட்டல் அப்படின்றதுல இருந்து ஆல்டிஹைடும், கீட்டல் அப்படின்றதுல இருந்து கீட்டோனும் கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்தது லாஸ்ட் ஒன், இ அடிஷன் ஆஃப் அமோனியா அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். அமோனியானா NH3. ஸோ வி ரைட் லைக் திஸ், NH2 பாண்ட் H. இந்த ஒரு ஹச்சுக்கு ஃபர்ஸ்ட் பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா H+ இருக்கும், NH2- இருக்கும். இங்கேயும் பாண்ட் பிரேக் ஆகி O- ஆகணும், C+ ஆகணும். இந்த C+ல இது வந்து சேரும், NH2- வந்து சேரும். இந்த O- கூட H+ சேரும். அப்போ OHன்றது ஆல்கஹாலு, NHZ ஆக்சுவலா இங்க NH2 எழுதாம NH அப்புறம் ஒரு Z எழுதிருக்காங்க. அது ஏதோ ஒரு குரூப், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா இருக்கலாம் அல்லது ரிலீசிங் குரூப்பா இருக்கலாம். ஸோ அந்த குரூப்பை பொறுத்து எழுதுறாங்க. அந்த இசட்டுக்கு பதிலாக H இருந்துச்சுன்னா அமோனியாவே நம்ம எடுத்துக்கிட்டோம், அப்ப அது NH2 அமீனா சொல்லுவோம். ஃபைன். ஸோ இந்த காம்பவுண்ட் என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் பீட்டா எலிமினேஷன் நடக்குது. என்ன நடக்குது? பீட்டா எலிமினேஷன். ஸோ பீட்டா எலிமினேஷன்ல வாட்டர் மாலிக்யூல் வெளியில போகும். பாருங்க, இங்க இருக்கக்கூடிய OH இந்த N கூட இருக்கக்கூடிய H எடுத்துட்டு போகுது. OH வாட்டரா. அப்ப இந்த Cக்கும் Nக்கு என்ன ஃபார்ம் ஆகும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இதை தான் பீட்டா எலிமினேஷன்ல நான் சொல்றேன். ஓகேவா? ஃபைன். Nucleophiles such as ammonia and its derivatives NH2Z adds to the carbonyl group of aldehyde and ketone. Aldehyde ketone எது கூட வேணா இந்த NH2Z compound சேரலாம், அமோனியாவோ அல்லது அமோனியாவோட டெரிவேட்டிவ்ஸோ சேரலாம். The reaction is reversible and catalyzed by acid. ஸோ இந்த ரியாக்ஷன்ல ஆசிட் கிடைக்கிறதுனால அந்த ஆசிட் என்ன பண்ணும், ரியாக்ஷனை திரும்ப ரிவர்ஸ் ரியாக்ஷனா பேக்வேர்டா பண்ணுன்னு சொல்றாங்க. The equilibrium favors the product formation due to rapid dehydration of the intermediate to form C double bond NX. ஸோ எனக்கு ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆனாலும் இருக்கு இல்லையா, NHZ அப்புறம் OH, இந்த இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆனாலும் டக்குன்னு அதுல இருந்து வாட்டர் பீட்டா எலிமினேஷன் நடந்துட்டு எனக்கு திரும்ப ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்ட் கிடைச்சிடுது. ஸோ இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. த ஈக்லிபிரியம் ஃபேவர்ஸ் த ப்ராடக்ட் ஃபார்மேஷன். ப்ராடக்ட் எனக்கு தொடர்ந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு ஈக்லிபிரியம்ல. அப்ப ரைட் சைட்ல மட்டும் தான் ஈக்குவேஷன் நடக்குது, லெஃப்ட் சைட்ல நடக்கல. அதுக்கு தான் அவங்க என்னன்னு சொல்றாங்க, favors the product formation due to rapid dehydration of the intermediate to form C double bond NZ. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அடுத்தது ரிடக்ஷன் டாபிக் ஆரம்பிக்குது. பட் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய அமோனியா சப்ஸ்டியூட்டா இருக்கக்கூடிய காம்பவுண்ட் அமோனியான்னு சொல்றோம். அமீன் அப்படின்னா என்ன, ஹைட்ராக்சில் அமீன்னா என்ன, ஹைட்ரஜீன்னா என்ன, NH2 பாண்ட் NH2. ஹைட்ராக்சில் அமீன் NHOH இல்லையா, NH2OH ஹைட்ராக்சில் அமீன். ஸோ இந்த மாதிரி அமீன் இருக்கு, NH2 இருக்கு, NH மட்டும் இருக்கும், இமீனு. இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு டேபிள்ல பார்த்து அதை கொஞ்சம் படிச்சு வச்சிடுங்க. இங்கேயே ஒரு 3 காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ரிடக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.